Namaste, welcome to Nifya's Online Hindi Academy. NCERT syllabus class 6 chapter number 4 हार की जीत. ஸோ இந்த லெசனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த லெசன் நம்ம படிக்கிறச்ச. இதில் வரக்கூடிய கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேரக்டர் தான். எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு லெசன் படித்தாலும் அந்த லெசன் நேம், ஆத்தர், அப்புறம் அதில் எத்தனை கேரக்டர் வராங்க அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களால் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கேரக்டர் இருப்பாங்க அப்படின்னா 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் உங்களுக்கு அந்த கேரக்டர் நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகேவா, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயின்ட் இருக்கார். ஓகேவா, ஒரு செயின்ட்டு, அப்புறம் ஒரு ராபரு, அப்புறம் ஒரு ஹார்ஸ். மொத்தம் மூணு கேரக்டர் வந்து நமக்கு இதில் வராங்க. செயின்ட்டு, ராபர், அப்புறம் ஒரு ஹார்ஸு. ஓகே, இதில் ஹார்ஸ்னோட பேர் வந்து சுல்தான். நோட் பண்ணிக்கோங்க, ஹார்ஸ்னோட பேர் வந்து சுல்தான். ஓகே, அப்புறம் நம்ம அந்த செயின்ட் நான் சொன்னேன் இல்லையா, செயின்ட்டினோட பேர் வந்து பாபா பாரதி. ஓகே, பாபா பாரதி. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ராபர் சொன்னேன் இல்லையா, அந்த ராபர் பேர் வந்து கடக் சிங். ஓகே, கடக் சிங். ஸோ ஒரு ஹார்ஸ் இருக்குது. ஹார்ஸ் பேர் என்ன, இங்கே இருக்கு பாருங்கள் அந்த ஹார்ஸு. ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே இருக்கு பாருங்கள் ஹார்ஸ். இந்த ஹார்ஸ் நேம் சுல்தான். நான் சொன்னேன் இல்லையா செயின்ட், இவர் தான் அந்த செயின்ட். இவர் பேர் வந்து பாபாஜி. ஓகே, பாபாஜி. அடுத்தது நாட் பாபாஜி, பாபா பாரதி. பாபா பாரதி. இவர் பேர் பாபா பாரதி. இவங்க இந்த ஹார்ஸ் பேர் வந்து சுல்தான். அப்புறம் இதில் அந்த ராபர் ஒருத்தன் வருவான். ஓகேவா, ஒரு திருடன் ஒருத்தன் இருப்பான். இதில் இங்கே இருக்கான் பாருங்கள், இது வேறு ஒரு இடத்துல இருக்கான். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஒரு திருடன் வருவான். அவன் தான் வந்து நான் சொன்னேன்ல, அவன் தான் வந்து அந்த ராபர். அவன் பேர் தான் கடக் சிங். ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம், டைம் ஆகிட்டே இருக்கு. ஓகே, हार की जीत. நான் சொல்ல நீங்கள் புக் எடுத்துக்கோங்க, புக்கில் அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் மீனிங்கும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறச்ச. माँ को अपने बेटे और किसान को अपने लहलहाते खेत देकर जो आनंद आता है वही आनंद बाबा बारदी को अपना घोड़ा देकर आता था. माँ को अपने बेटे, அம்மாவுக்கு வந்து தன்னோட பையனை பார்த்தா ஒரு சந்தோஷம். और किसान को अपने लहलहाते खेतना நல்லா வளரக்கூடிய நல்ல ஃபர்டைலான தன்னோட வயலை பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் வரும்ல ஃபார்மருக்கு, அந்த ஹாப்பினஸும் தேக்கர் ஜோ ஆனந்த் ஆத்தா ஹை, எந்த ஒரு ஹாப்பினஸ் வருதோ வஹி ஆனந்த், அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் தான் பாபா பாரதிக்கு அவருடைய குதிரையை பார்க்கும்போதெல்லாம் வருமா. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக ஒரு ஃபீல் பண்ணுவாராம் தன்னுடைய ஹார்ஸை பார்க்குறச்சு. भगवान भजन से जो समय बचता वह घोड़े को अपर्ण हो जाता. பகவான் ஆக்சுவலாக கடவுளை வந்து அவரை தரிசிக்கிற அந்த நேரம் போக மற்ற ஃபுல் நேரமே வந்து யாருக்காக தான் டெடிகேட், அபூர்ண அப்படின்னா டெடிகேட், அப்பர்ண. ஸோ ஃபுல்லாக யாருக்கு டெடிகேட் பண்ணுவார்னா அந்த ஹார்ஸ்க்கு தான் டெடிகேட் பண்ணுவாராம் இவர். வஹ் கோடா படா சுந்தர் தா படா பல்வான். அந்த குதிரை படா சுந்தர், ரொம்ப அழகாக இருக்குமா, படா பல்வான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஹார்ஸாக அது. उसके जोड़ का घोड़ा सारे इलाके में न था. उसके जोड़, அதுக்கு பேரா அதுக்கு இணையாக எந்த ஒரு குதிரையுமே அந்த ஏரியாலே இல்லையா. இலாக்கே அப்படின்னா அந்த ஏரியாலே இல்லையா. ஓகே, அடுத்தது பாபா பாரதி உசே சுல்தான் கஹ்கர் புகார்த்தே. சுல்தான், ஓகேவா, சுல்தான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாராம் அந்த ஹார்ஸை. अपने हाथ से करहरा करते, खुद दाना खिलाते और देख कर प्रसन्न होते हैं. அவர் தன்னோட கையால் தான் அதை வந்து அழகுப்படுத்துவாராம். அதை அழகுப்படுத்திட்டு அதை வந்து அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து தானா கிலாத்தே, அதுக்கு சாப்பாடு ஊட்டுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தேக்கர்னா பார்த்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். उन्होंने रुपया, माल, असबाब, ज़मीन आदि अपना सब कुछ छोड़ दिया था. அவர் தங்கிட்ட இருந்த ரூபாயானா காசு, மால்னா பொருள், அஸ்பாப் அப்படின்னா ஃபர்னிஷிங், அதாவது அவர் பிலாங் பண்ண சில பொருட்கள், ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர். ஆக்சுவலி இங்கே ஜமீன் அப்படின்றதுனா நிலம், ஆதி அப்னா சப் குச். ஸோ எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டாராம். யஹான் தக் கி உன்ஹே நகர் கே ஜீவன் சே பி घृणा
थी. नगर के जीवन அப்படின்னா சிட்டி சைடு லைஃபையுமே வந்து அவர் ஃபுல்லாக ஹேட் பண்ணாராம். अब गांव से बाहर एक छोटा सा मंदिर में रहते और भगवान का भजन करते थे. अब இப்போ அவர் எங்கே தான் இருக்கார் இந்த பாபா பாரதி எங்கே தான் இருக்காருன்னா गांव से बाहर அப்படின்னா வெளியே ஊர்லேருந்து வெளியே एक छोटा सा मंदिर ஒரு சின்ன கோயிலில் வந்து இருக்காராம். और भगवान का भजन करते थे. அங்கே வந்து கடவுளை வந்து தினமும் அவர் தரிசிச்சுக்கிட்டு அங்கே தான் இவரும் இருக்கார், தன்னோட சுல்தானும் அங்கே தான் இருக்குது. ओके नेक्स्ट, मैं सुल्तान के बिना नहीं रह सकूँगा, उन्हें ऐसी भ्रांति सी हो गई थी. सुल्तान के बिना அப்படின்னா வித்தவுட், ஐ cannot live without சுல்தான் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவர் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குமா. உன்சே ஐசி பிராந்தி, இந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் அவர் மைண்டில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமா. அதான் சுல்தான் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வே உஸ்கி சால் பர் லட்டு தே. சால் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நடை. அந்த குதிரையோட நடை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. कहते ऐसे चलता है जैसे मोर घटा को देखकर नाच रहा हो. அதாவது இந்த குதிரை எப்படி நடக்குது அப்படின்னா எப்படி வந்து ஒரு மயில் வந்து இந்த டார்க் க்ளவுட்ஸ் மழை வர நேரத்தில் அதை பார்த்தோம் அந்த க்ளவுடியாக இருக்கும்போது ஒரு மாதிரி இந்த டான்ஸ் ஆடும், அதை பார்க்க எந்த அளவுக்கு அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த சுல்தான் நடக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்கிறாரு. जब तक संध्या समय सुल्तान पर चढ़कर 8-10 मील का चक्कर न लगा लेते उन्हें चैन न आते. எவ்ரி ஈவினிங், சந்தியா சமயம் அப்படின்னா ஈவினிங் அந்த மாலை நேரத்தில் தினமும் 8-10 மைல் தூரம் வந்து இவரும் சுல்தான் இவர் வந்து போயிட்டு வருவார். அந்த ஊரில் இருக்க எல்லா பகுதிகளுக்கும் தினமும் 8-10 மைலுக்கு போயிட்டு வரலன்னா இவருக்கு அன்றைக்கி அமைதியாகவே இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸே இருக்காது. ஸோ சைன்னு ஆத்தா அப்படின்னா ஹிடன் கெட் எனி பீஸ்ஃபுல்னஸ் இஃப் ஹிடன் கோ ஃபார் எனி ரைட் வித் சுல்தான். ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்தது, ஸோ இவங்க தான் சுல்தான், இவங்க தான் இந்த பாபா பாரதி. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், खड़क सिंह उस इलाके का प्रसिद्ध डाकू था. खड़क सिंह வந்து அந்த ஏரியாவுடைய பிரசித்தனா ஃபேமஸான ராபர். அவர் ஆக்சுவலாக ராபர்னா யார், திருடன். லோக் உஸ்கா நாம் சுன்கர் காப்பத்தே தே. லோக் மக்களுக்கு வந்து அவரோட பேரை கேட்டாலே வந்து ஒரு பயம் இருக்குமா. होते होते सुल्तान की कीर्ति उसके कानों तक भी पहुंची. होते நாளாக சுல்தான் கி கீர்த்தி அப்படின்னா சுல்தானுடைய அந்த ஃபேமஸ் ஆக்சுவலாக ஏன்னா சுல்தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியாவில். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப பவர்ஃபுல்லு, அதோட நடை அழகாக இருக்கும், அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபேமஸான ஹார்ஸு. ஸோ சுல்தானை பற்றின அந்த விஷயம் வந்து யாருக்கு தெரிய வருதுன்னா खड़क सिंहக்கு தெரிய வருது. உஸ்கா ஹிருதே உசே தேக்னே கே லியே அதீர் ஹோ உட்டா. அவனோட உஸ்கா ஹிருதே அப்படின்னா இந்த உஸ்கா அப்படின்றது யார் அப்படின்னா खड़क सिंह. ஸோ खड़क सिंहोட மனசு கடந்து தவிக்குது என்னென்னா நம்ம வந்து எப்படியாவது அந்த சுல்தானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏக் தின் வஹ் தோபகர் கே சமய, தோபகர்னா மதியானம், ஆஃப்டர்நூன், ஓகே, மதியான நேரத்தில் பாபா பாரதி கே பாஸ் பहुंचा. பாபா பாரதி கிட்ட போனார், அவரை போய் அந்த இடத்துக்கு போகிறாரு. அவர் நமஸ்கார் கர்க்கே பைட் கயா. அவருக்கு நமஸ்காரம் சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துறாரு. யார், இந்த खड़क सिंह. பாபா பாரதி ने पूछा खड़क सिंह क्या हाल है. அப்போ பாபா பாரதி கேட்குறாரு, खड़क सिंह என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. खड़क सिंह ने सिर झुकाकर उत्तर दिया आपकी दया है. அப்போது खड़क सिंह வந்து கொஞ்சம் அப்படியே தலையை ஒரு வணங்குற மாதிரி தலையை குனிஞ்சு எல்லாம் உங்களோட கருணை தான், மர்சி, தயா அப்படின்னா மர்சி, எல்லாம் உங்களோட கருணை தான் அப்படின்னு சொல்கிறாரு. கஹோ இதர் கைசே ஆகையே. அப்போ வந்து கேட்குறாரு, சரி ஓகே எதுக்கு இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார், பாபா பாரதி வந்து கேட்குறாரு. யார்கிட்ட, खड़क सिंह கிட்ட. சுல்தான் கி சாஹு கீஞ்ச் லாயி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா சுல்தானுடைய அந்த விஷயங்கள் அவனை பார்க்கணுன்ற ஆசை தான் என்னை இங்கே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். யார், பாபா பாரதி கிட்ட खड़क सिंह சொல்கிறாரு. அந்த ராபர் வந்து சொல்கிறாங்க, விசித்திர ஜான்வர் ஹே தேக்கோகே தோ பிரசன்ன ஹோ ஜாவோகே. அப்போ உடனே இவர் சொல்கிறாரு, யார், அந்த செயின்ட் சொல்கிறாரு, விசித்திர ஜான்வர் ரொம்ப விசித்திரமான ஒரு விலங்கு, நீ பார்த்தனா ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். பிரசன்ன அப்படின்னா ஹாப்பி, நீ பார்த்தா ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. मैंने भी बड़ी प्रशंसा सुनी है उसकी चाल तुम्हारा मन मोह लेगी. ஸோ இவர் சொல்கிறதுக்கு தான் வந்து இவர் ரிப்ளை பண்ணுறாரு. என்னென்னா மைனே பி பிரசன்ஸா சுனி ஹே, நானும் அதனுடைய அந்த ப்ரைட் எல்லாமே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.